வணக்கங்க. போன வாரம் கொஞ்சம் வேலையா இருந்தேன். என்னால பேச முடியல இந்த டாபிக். இந்த டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான டாபிக். இந்தியாவோட ஜிடிபி குரோத் 8.2% ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு பெருசா போட்டாங்க. நம்மள எல்லாருக்கும் ஒரேடியா சந்தோஷம். 8.2 கொரோனாக்கு அப்புறம் திரும்பி இந்த 8.2 ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தாங்க. நமக்கு எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம் தானே. எனக்கும் சந்தோஷம் தான். 8.2 க்ரோ ஆச்சுன்னா கம்பெனியோட ப்ராஃபிட்ஸ் க்ரோ ஆகும். கம்பெனியோட ப்ராஃபிட்ஸ் க்ரோ ஆச்சுன்னா கம்பெனியோட ஷேரோட இன்ட்ரின்சிக் வேல்யூ க்ரோ ஆகும். ஆட்டோமேட்டிக்கா மார்க்கெட்ல வேல்யூ ஆகும். நானும் சந்தோஷப்பட்டேன். சரி, அப்புறம் என்னடா இது எப்படி குரோத் வந்திருக்குதுன்னு பார்த்தேன். ஸோ முதல்ல இந்த ஜிடிபி குரோத்னா என்னன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் கிராஸ் வேல்யூ அடிஷன்னு ஒன்று பண்ணுவாங்க. இந்த கிராஸ் வேல்யூ அடிஷன்லேருந்து நெட் டேக்ஸ் கலெக்டடை ரெடியூஸ் பண்ணுவாங்க. நெட் டேக்ஸ் கலெக்டட்னா நீங்கள் கலெக்ட் பண்ணுற டேக்ஸு, அதுலேருந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணுற சப்சிடிஸு, நீங்கள் கொடுக்குற ரீஃபண்டை குறைச்சிடும். அதுதான் நெட் டைரக்ட் டேக்ஸஸ். நார்மலாக ஜிவிஏ ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் உங்கள் ஜிடிபி ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா இதுதான் growth. இது ஜிவிஏ தான் growth. ஜிவிலேருந்து ஒரு கழிச்சல் பண்ணால் தான் இந்த ஜிடிபி வரும். நார்மலாக ஜிடிபி ஹையராக இருந்ததுன்னா ஜிவிஏவும் ஹையராக இருக்கும். உங்களுக்குலாம் மேக்ஸ் தெரியும். சரி, அப்படி என்ன ஆச்சுடான்னு பார்த்தா இந்த ஜிவிஏ வந்து ரொம்ப லோவாக இருக்குது. ஆனால் ஜிடிபி ஜாஸ்தியாக இருக்குது. இது எப்படி அப்படி இந்த மாய மந்திரம் எப்படி அப்படிங்கிறத நான் ரிசர்ச் பண்ணோம். மின்ட்டில் கூஜா தூக்குற மின்ட்டில் ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்குது. அப்போ இவர் சொன்னார், இவர் காங்கிரஸ்காரரு, மோதியை பிடிக்கல அதனால் இப்படி சொல்லிட்டாருன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் என்ன விஷயம் வருதுன்னா, ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்டு இந்த கிராஸ் வேல்யூ ஆட்லேருந்து நெட் டைரக்ட் டேக்ஸஸை குறைக்கிறாங்க. நெட் டைரக்ட் டேக்ஸஸ்ங்கிறது என்ன? நெட் டேக்ஸஸை குறைக்கிறாங்க. இப்போ நெட் டேக்ஸஸ்னால் டேக்ஸ் கலெக்ஷனை 22% ஏற்றிருக்காங்க. ஏன்னா மார்ச்சில் எல்லாரும் அட்வான்ஸ் டேக்ஸ் கட்டியிருக்கணும். ஜேஎஃப்எம்மில் மேக்ஸிமம் கட்டி முடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த அட்வான்ஸ் டேக்ஸ் எல்லாம் கலெக்ட் ஆகிடுச்சு. ஜிஎஸ்டி கலெக்ஷன் கலெக்ட் ஆகிடுச்சு. ஆனால் இதில் 2 சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. என்ன பார்த்தீங்கன்னா, நம்மளாம் வந்து அக்ரூவல் அக்கௌண்டிங் பார்ப்போம். நம்மளுக்கு வரவு செலவு கடன் வைக்கும்போது நான் கொடுக்குறவங்களுக்கு எவ்வளோ கொடுக்கணுங்கிறது என்னோடது கிரெடிட்டாராக இருப்பான். எனக்கு வரவெல்லாம் டெட்டாராக இருப்பான். ஆனால் வந்து கவர்மெண்ட் மட்டும் என்ன பண்ணுன்னா, கேஷ் பேக் அக்கௌண்டிங்னு ஒன்று பண்ணுவாங்க. கேஷ் அக்கௌண்டிங்னா அவங்களுக்கு கிரெடிட்டாரும் கிடையாது, டெட்டாரும் கிடையாது. நான் கொடுக்க வேண்டியது ஒன்றும் கொடுக்க மாட்டேன். கடன் வாங்க எனக்கு கொடுக்க வேண்டிய ஒன்றையும் அக்கௌண்ட் பண்ண மாட்டேன். இது ஏன் கன்வீனியண்ட்டாக பண்ணுவோம்? இது எப்போதுமே அப்படி தான். இது ஏன் கன்வீனியண்ட்டாக பண்ணுவாங்கன்னா, எக்ஸ்பென்ஸை அடுத்த வருஷத்துக்கு தள்ளிடுவாங்க. ரீஃபண்டை அடுத்த வருஷத்துக்கு தள்ளிடுவாங்க. மார்ச் 31 ரீஃபண்டுன்னு நான் வந்து ஏப்ரலில் கொடுத்துக்கலான்னு விட்ருவாங்க. அப்போ என்ன ஆகும்னா, இந்த சப்சிடி பில்லுன்னு இருக்கும். இப்போ இந்த நீங்கள் வந்து இந்த ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து இந்த சாப்பாடை ப்ரொக்யூர் பண்ணுறதுக்கு காசு கொடுக்கணும். 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் கொடுக்கணும். இந்த 100 வேலை வாய்ப்பு திட்டம்னா ஒரு வருஷமாக பணம் வரலன்னு பல பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணீங்கன்னா, சப்சிடியை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 25,000 கோடி கொடுக்க வேண்டிய சப்சிடியை தள்ளியிருக்காங்க. அவங்களே போட்டிருக்காங்க, பர் ஷார்ப் டிக்ளைன் இன் சப்சிடிஸ் அப்படின்னு போட்டிருக்கான். அப்புறம் இந்த பெட்ரோல் கம்பெனிக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய, ஆயில் கம்பெனிக்கு கொடுக்க வேண்டிய சப்சிடி, கெரசின் கேஸுக்கு கொடுக்க வேண்டிய, இந்த ஃப்ரீ கேஸ் ஒன்று கொடுக்குறாங்களே, அது கொடுக்குற வேண்டிய பணத்தெல்லாம் கொடுக்கல. ஸோ நான் என்ன பண்ணுவேன், நான் ரீஃபண்டும் கொடுக்கல, இதுவும் கொடுக்கல, சப்சிடியும் கொடுக்கல, டேக்ஸ் கலெக்டட் மட்டும் வச்சுப்பேன். அப்போ அது ரொம்ப ஹையாக தெரியும்ல, சப்சிடி அடுத்த வாட்டி கொடுத்துப்பேன்ல. ஸோ அது எனக்கு ஒரு ஜிடிபி பூஸ்ட்டை கொடுக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும், நான் குறைக்கிற ஃபிகர் ஹையாகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது நெகட்டிவ் ஃபிகராக போயிடுச்சுன்னா இந்த மேக்ஸில் இதோட வேல்யூ ஜாஸ்தி ஆகும். இது அழகாக எழுதியிருக்கான் பாருங்கள், 24,000 கோடி கொடுக்கலன்னு. நீங்களே அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது என்ன பண்ணாங்கன்னா, இந்தியாவில் விலைவாசியே ஏறலையாம். ஏன்னா வந்து 2 டிஃப்ளேட்டர் இருக்குது. ஒன்று கன்சியூமர் ப்ரைஸ் டிஃப்ளேட்டரு, இன்னொன்று ஹோல்சேல் ப்ரைஸ் டிஃப்ளேட்டர். 2014க்கு முன்னாடி கன்சியூமர் ப்ரைஸ் டிஃப்ளேஷனே கிடையாது. ராஜன் தான் அந்த கன்சியூமர் ப்ரைஸ் கொண்டு வரணும்னு கொண்டு வந்தார். யூபிஏ போகிற சமயத்தில் வந்தது. நம்ம யூபிஏவோட ப்ரைஸ் டிஃப்ளேட்டர் போட்டிங்கன்னா 4.5% இருக்குது. இது கன்சியூமர் ப்ரைஸ் சிபிஐயை யூஸ் பண்ணிங்கன்னா 5%. நீங்கள் டபிள்யூபிஐ யூஸ் பண்ணால் 0.7 தான் ஏறி இருக்குது. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, கோயம்பேடு மார்க்கெட்டில் ரேட்டு ஏறலை, கொத்தவால் சாவடி மார்க்கெட்டில் ரேட்டு ஏறலை, ஆனால் மயிலாப்பூருக்கு வரத்துக்குள்ளே ரேட்டு ஏறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி, நான் கேட்குறேன், இந்த 0.7 ரெடியூஸ் பண்ணதுனால ஜிடிபி இப்படி இருக்குது. சரி, நீங்கள் சிபிஐ யூஸ் பண்ண வேண்டாம். மக்கள்லாம் போய் சொல்கிறாங்க, அவங்க விலையே ஏறலை, ஒன்றுமே இல்லை, அரிசிலாம் 5 வருஷமாக விலை ஏறாமல் அப்படியே இருக்குது, பருப்பு விலை ஏறலை,
முட்டை, இறைச்சி ஒண்ணுமே விலை ஏறல. ஆனா, நீங்க 2த்தையும் ஆவரேஜ் பண்ணி நடுவுல எடுத்தா கூட உங்க ஜிடிபி நம்பர் இவ்வளோ வராது. ஸோ, இப்ப நீங்க என்ன பண்றீங்க, ஜிடிபியும் குறைக்கிறீங்க. அந்த லோ WPIங்கிறது வந்து அதுக்கும் ஒரு கிராஃப் போட்டிருக்கான். லோ WPI மேனிபுலேட் பண்ணி லோவரா வச்சீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா ஜிடிபி கொஞ்சம் ஹையா காட்டும். ஸோ, நீங்க அந்த சிபிஐயும், WPIயும் இந்த நெட் டைரக்ட் டேக்ஸையும் அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா, குரோத் 7% கீழ போயிடும். இதுதான் மேட்டர். ஏன்னா, நீங்க மன்மோகன் சிங் காலத்தில பார்த்தீங்கன்னா, நாமினல் குரோத் வந்து எங்கேயோ ரொம்ப ஹையா இருக்கும். 9.6 தான் இப்ப நாமினல் குரோத். இதில நீங்க 3% கழிச்சீங்கன்னா கூட, இட் இஸ் 6.6. இந்த 9.6ல வெறும் 1.5 தான் குறைச்சிருக்காங்க. அப்பன்னா தி அமௌண்ட் ஆஃப் வெயிட்டேஜ் கிவன் டூ கன்சியூமர். கன்சியூமர் விலை ஏறினதுக்கு நீங்க அவங்கள வெயிட்டேஜே குடுக்கல. அப்ப அம்மையாரோட மினிஸ்ட்ரிய நீங்க நம்பினீங்கன்னா, விலைவாசியே ஏறலங்கிறாங்க. அதுக்கும் நானா சொல்லல, சார்ட் போட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் இன்னொரு கூஜா தூக்குற அப்புறம் இன்னொரு ப்ராப்ளம். இந்த கூஜால தூக்குற பிரிண்ட் என்ன சொல்றான்னா, 3 ப்ராப்ளம் இருக்குங்கிறான். என்னன்னா ஒரு ஜிடிபி குரோத்ன்னு வைங்க. அது 4 காம்பனன்ட் இருக்கு. ஒண்ணு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பப்ளிக் ஸ்பெண்டிங், கவர்ன்மெண்ட் ஸ்பெண்ட் பண்றது. 2வது வந்து பிரைவேட் இன்வெஸ்ட்மென்ட், கார்ப்பரேட்டுகள். நம்ம டாக்ஸ் எல்லாம் குறைச்சு கார்ப்பரேட் ஆனாலாம் இன்வெஸ்ட் பண்ணுவோம்னு சொன்னோம்ல, அந்த கார்ப்பரேட் இன்வெஸ்ட்மென்ட். 3வது வந்து கன்சம்ப்ஷன், மக்கள் கன்சியூம் பண்றது. 4வது வந்து இம்போர்ட் மைனஸ் எக்ஸ்போர்ட், நெட் எக்ஸ்போர்ட்ஸ். இப்போ இந்த 4 காம்பனன்ட்டையும் வச்சு தான் உங்களுக்கு ஜிடிபி வரும். இந்தியால நெட் எக்ஸ்போர்ட்ஸ் எப்போதுமே நெகட்டிவ். மர்ச்சன்டைஸ் எடுத்தா பயங்கர நெகட்டிவ். நீங்க வந்து சர்வீசஸ் சேர்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி நெகட்டிவ். ட்ரேட் டெஃபிசிட்ன்னு சொல்லுவாங்க. ரொம்ப நெகட்டிவா இருக்கும். அதுக்கு வந்து ஜிடிபிக்கு பூஸ்ட்டே குடுக்காது. ரியல் பூஸ்ட் வந்து பிரைவேட் கன்சம்ப்ஷன், பிரைவேட் இன்வெஸ்ட்மென்ட்டும், கவர்ன்மெண்ட் இன்வெஸ்ட்மென்ட்டும். இதுதான் குரோத். நீங்க பார்த்தீங்கன்னா, எல்லா செக்டரும் Q4லேருந்து Q3க்கு வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. நீங்க பாருங்க, நம்பர்லாம் பாருங்க. மைனிங் 10.5%லேருந்து 8.5% இருக்கு. இது அக்ரிகல்ச்சர் மட்டும் தான் ஏறி இருக்கு. 0.4லேருந்து 0.6 இருக்கு. இண்டஸ்ட்ரி வந்து 10.5லேருந்து 8.5 இருக்கு. மைனிங் 7.5லேருந்து 4.5 இருக்கு. மேனுஃபேக்சரிங் 11.5லேருந்து 8.9 இருக்கு. எலக்ட்ரிசிட்டி 9லேருந்து 7.7. கன்ஸ்ட்ரக்ஷன் 9.6லேருந்து 8.7. ஹோட்டல்ல போய் மக்கள் சாப்பிட்றது, தங்குறது 7லேருந்து 5. ஃபைனான்ஷியல் அண்ட் ரியல் எஸ்டேட் வந்து 7லேருந்து 7.6. நிறைய பேர் நம்ம உள்ள வெளியே ஆடி இருக்கோம். ரைட்டுங்களா? பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர், டிஃபென்ஸ்லாம் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் 7.8. ஸோ எல்லா இண்டஸ்ட்ரியும் குறைஞ்சிருக்கு. அக்ரிகல்ச்சர் 0.2 ஏறி இருக்கு. அப்போ நீங்க ஜிடிபி வந்து உங்க ஜிடிபி செக்டர்லாம் குறைஞ்சிருக்கு. நாமினல் ஜிடிபி ரொம்ப லோவா இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க மேனிபுலேட் பண்ணிட்டே இருக்கீங்க. அப்போ 2024ல கவர்மெண்ட் வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணது தான் உங்களுக்கு குரோத்துன்னு வந்திருக்கு. சரி, நீங்க ரோடு கட்டுறீங்க. எங்க ரோடு கட்டுறீங்கன்னு தெரியல. தமிழ்நாட்டுல மாற்றான் தாய் வீட்டு புள்ள, அதனால ரோடெல்லாம் கட்ட மாட்டீங்க இங்க. ஸோ மற்ற இன்னும் எய்ம்ஸ் கட்டிட்டு இருக்கீங்க பாருங்க 2 வருஷமா. உங்களுக்கு பிடிச்ச ஊரா பார்த்து ரோடு கட்டிட்டு இருக்கீங்க. எங்கேயும் போகாதுன்னு வைங்க. தட் இஸ் யாருமே வராத ஊருக்கெல்லாம் ஏர்போர்ட் கட்டுவீங்க. அதெல்லாம் விடுங்க. பட் அந்த ஏர்போர்ட்னால உங்களுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது. இன்னைக்கு கூட ஓலால 500 பேர் வேலையை விட்டு போயிட்டான். ஐடியில் எல்லா 5 டாப் ஐடி கம்பெனிஸ் ஆட்கள் குறைக்கிறாங்க. ஸ்டார்ட் அப் ஆள் குறைக்கிறான், ஐடி ஆள் குறைக்கிறான், கன்ஸ்ட்ரக்ஷன் ரியல் எஸ்டேட்டில் ஆள் குறைக்கிறான். இது மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் எல்லாம் ஆன்லைன் ஆயிடுச்சு. எல்லாமே வேலை இல்லைங்கிறாங்க. வேலை இல்லாத திண்டாட்டம் நிறைய இருக்குங்கிறாங்க. எல்லாவோட எஃப்எம்சிஜி கம்பெனியோட ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா குரோத்தே இல்லை. அப்போனா பப்ளிக் கன்சம்ஷன் இல்லை. இந்த ஜெட்டி பனியன்னு விற்கிற பேஜ் இண்டஸ்ட்ரீஸுக்கும் சேல்ஸ் இறங்கியிருக்கு. ஸோ ஜெட்டி பனியன் விற்கிறவனுக்கு சேல்ஸ் இறங்கியிருக்கு, இவனுக்கு சேல்ஸ் இறங்கியிருக்கு, எஃப்எம்சிஜி கம்பெனிக்கு சேல்ஸ் இறங்கியிருக்கு. ஆட்டோ கம்பெனி இன்னும் கோவிட் லெவலில் தாண்டி போகல. எங்கேருந்து க்ரோத் வருது? ப்ரைவேட் கன்சம்ஷன் இல்லை. சரி, ப்ரைவேட் கன்சம்ஷன் இல்லைங்கிறதுனால இவன் போட மாட்டேங்கிறான். யார்? புது ஃபேக்ட்ரி திறக்க மாட்டேங்கிறான். கம்பெனி ஃபேக்ட்ரி திறக்கல, மக்கள் கன்சியூம் பண்ணல. நீங்கள் சப்சிடியில் கை வைக்கிறீங்கன்னா, கடன் வாங்கி நீங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்பெண்டிங் பண்ணுறது தான் பெரிய க்ரோத்துன்னு ஃபினான்ஷியல் எக்ஸ்பிரஸ் என்ன சொல்கிறான்னா, ஏன்னா நீங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கிறீங்கல்ல,
ஃபினான்ஷியல் எக்ஸ்பிரஸ் என்ன சொல்கிறேன் அதையும் நான் போட்டுடுறேன். 40% ஆஃப் ஆல் ப்ராஜெக்ட்ஸ் டிலேடு. அவுட் ஆஃப் 1873 ப்ராஜெக்ட்ஸு 779 ஆர் டிலேடு. இந்த காஸ்ட் ஓவர் ரன்னே 5 லட்சம் கோடி. இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் 26.9 lakh crores இருந்தது. இப்போ 31.9 lakh crores-ஆக மாறிடுச்சு. இதனால என்ன ஆயிடுச்சுன்னா பேங்க்கு என்பிஎஃப்சியில் பேமெண்ட் சைக்கிள் அடிபட்டுடுச்சு. அதனால் ஃபைனான்சிங் காஸ்ட் வந்து 30% ஏறிடுச்சு. ஸோ ஆர்பிஐ வந்து இப்போ என்ன சொல்கிறாங்க, 5% வந்து எக்ஸ்போஷரை குறைச்சி வையின்ட்டாங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து கரெக்டாக ப்ரொசீட் ஆகிட்டு இருந்ததுன்னா அதை இன்னும் குறைக்கலான்னு சொல்கிறாங்க. ஸோ கமர்ஷியல் பேங்க், ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், என்பிஎஃப்சிஸ்லாம் வருங்காலத்தில் அடிபடும். ஸோ நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கிறீங்க, உங்கள் கூஜா தூக்குற பேப்பரே வந்து இதே இல்லைங்கிறான். எது ப்ராஜெக்ட்லாம் டிலே ஆகிடுச்சுங்கிறான். இங்கே ஜெட்டி விற்கலை, பனியன் விற்கலைங்கிறாங்க, பிஸ்கெட் விற்கலைங்கிறான் சேல்ஸு. ஏஷியன் பெயிண்ட் விற்கலைங்கிறான். அந்த ஏஷியன் பெயிண்ட் சொல்லிட்டான் ஜிடிபி க்ரோத் டஸ் நாட் ட்ரான்ஸ்லேட் இன்டு பிஸ்னஸ் சொன்னோன்னா அவனை ட்ரால் பண்ணுறீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னால். இப்போ ஏஷியன் பெயிண்ட் விற்கலை, ஃபெவிகால் விற்க மாட்டேங்குது, ஜெட்டி பனியன் விற்க மாட்டேங்குது, பிஸ்கெட் சோப்பு சீப்பு விற்க மாட்டேங்குது, புதுசாக ஃபேக்ட்ரி திறக்க மாட்டேங்க, ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்டு வெரி லோன்னு உங்கள் பூஜாவே சொல்கிறான். நெட் எக்ஸ்போர்ட்ஸும் குறைஞ்சிருக்கு. ஏன்னா நான் ஒரு ரீசெண்டாக பார்த்தேன், நெட்டு டெக்ஸ்டைல்ஸ் திருப்பூர் மாதிரி ஊரில் 2015 லெவல்லேருந்து 20% பிஸ்னஸ் குறைஞ்சிருக்கு. இது நாமினல் வேல்யூவில். டாலர் வேல்யூவில் இன்னும் குறைஞ்சிருக்கும். லெதர் எக்ஸ்போர்ட்ஸும் குறைஞ்சிருக்கு. அப்போ எங்கே தான் சார் க்ரோத் வருது பார்த்து சொல்லுங்கள், நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். நன்றி, வணக்கம். உங்களுக்கெல்லாம் தெரியும், ரீசெண்டாக மீடியாவில் பார்த்துருப்பீங்க, ஏன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஊடக பிரிவு தலைவராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பொலிட்டிக்கலாக என்னோடய வியூஸ் என்ன அப்படின்னு நீங்கள் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்க, @AnandS1967 என்னை ஃபாலோ பண்ணுங்கள். என்னோட ரியல் ஒரிஜினல் ஐடி, ட்விட்டர் ஐடி ஃபார் பாலிட்டிக்ஸ் அதுதான். ஸோ பாலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட என்னோட எல்லா ஒப்பீனியன்ஸ், வியூஸ் எல்லாமே அதில் வரும். அதில் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.